அஸ்ஸலாமு அலைக்கும். மொச்சப்பயிர் குழம்பு வைக்க போகிறோம். இந்த பயிர் வந்து நல்லா வறுத்து விளக்கெண்ணெய் ஊற்றி வேக வச்சு வச்சுருக்கிறோம். ஒரு 6-7 விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்குறோம். இதுக்கு புளி தண்ணி, இந்த மொச்சப்பயிர் வேக வச்ச தண்ணி, இது தக்காளி, பூண்டு, வெங்காயம், கருகாப்பிலை, மல்லித்தூள், மிளகாத்தூள், இதுலேயே வந்து ஜீரகத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டிருக்குறோம். இது தேங்காய் பால். அவ்வளோதான். வாங்க வீடியோ குழம்பு. முதல் விளக்கெண்ணெய் ஊற்றி வேக வச்சனால இதில் கலப்பெண்ணெய் மட்டும் ஊற்றினா போதும். தாளிக்கிறதுக்கு பயிர் குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் வெந்தயம் போட்டால் நல்லா இருக்கும். இந்த பயிரில் பெருங்காயம்லாம் போட்டு நாங்கள் வேக வச்சுருக்குறோம். கொஞ்சம் சீரகம் தாளிக்கிறதுக்கு. இதுக்கு பூண்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் பூண்டு போடுங்க, வாய்வு இருக்காது. அவங்க அக்காவுக்கு வரைச்சி பூண்டு போட்டது சின்ன வெங்காயம். பூண்டு வெங்காயம் மட்டும்தான் போட்டு பயிர் கூட குழம்பு, காயெல்லாம் போடலை. தக்காளி போட்டுக்கலாம். நல்லா பொடியாக அரைச்சேன் 3 தக்காளி. வேக வச்ச பயிர், சீரகத்தூளும் மஞ்சத்தூளும் இதிலே போட்டுக்கிறோம். இது வரி மொச்சைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம்லாம். அதனால் பயிர் மொச்சப்பயிர் வரி மொச்சை நல்லா இருக்கும். குழம்பு நல்லா இருக்கும். மிளகாத்தூளும் மல்லித்தூளும். ஒரு விசில் வந்தால் போதும், எல்லாம் வெந்துடுறதுனால. புளி தண்ணி ஊற்றின முன்னாடி இந்த மொச்சப்பயிர் நம்ம வேக வச்சுருந்தோம்ல அந்த தண்ணி, வேறு தண்ணிகளே வேணும், இதே போதும். தேங்காய் பேஸ்ட்டு கொஞ்சமாக இருந்தால் போதும். அதுக்கு ரொம்ப வேண்டியதில்லை. தாளித்து விட்டாச்சு. அதுவும் முதல்ல ஏற்கனவே விளக்கெண்ணெய் ஊற்றி வேக வச்சுட்டோம். அதுவும் இதுலேயும் வந்து கடுகு உளுந்து பருப்புலாம் போட்டு தாளித்து விட்டாச்சு. இனி குழம்பு வெந்துச்சுன்னா இறக்க வேண்டிய கல்லுப்பு. அவ்வளோதான். மூடி போட்டு நல்லா வாசமாக இருக்கும். மீன் குழம்பாட்டிருக்கும். இந்த குழம்பு வெந்துருச்சு. 2 விசில் விட்டால் போது. பூண்டும் வெங்காயம் வேகிற நேரம் தான். இந்த இறக்கிக்கலாம். மல்லித்தலை போட்டு குழம்பு இறக்கலாம். பார்த்து எடுத்துருவேன். இந்த குழம்பு கொதித்து மல்லித்தலையெல்லாம் போட்டாச்சு. இந்த பயிரெலாம் நல்ல வெறும் பயிர் குழம்பு தான். உடம்புக்கு ரொம்ப நல்லது. பயிர் நார் சத்து உள்ளது. பார்த்துக்குங்க. நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. மீன் குழம்பு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வச்சு பாருங்கள். சிம்பிளான வேலை இதெல்லாம் வச்சு பாருங்கள். இந்த பூண்டு, தக்காளி, இதே வெங்காயம் பார்த்துக்கணும். இந்த குழம்பு பயிர் குழம்பு மொச்சப்பயிர் குழம்பு வச்சுருக்குறோம். பாருங்கள். நீங்களும் இது மாதிரி செய்யுங்க. உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.